Morning, friends. Today in 8th standard English, we are going to solve quite a number of activities that is in our workbook. When we are together is the unit name. It is unit 6. We are going to see the answers for these activities. So it is kind of a riddle. We need to find the answers for them. Riddle na enna ma'am? Riddle na நேரடியாக பதில் தெரிவிக்காமல் நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறா போல் இருக்கு. For example, if I tell பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள். So in green box there are white colored seeds, white colored pearls. என்னது அது? பச்சை பெட்டியில வெள்ளை முத்துக்களா? அப்படின்னா என்ன மேம்? If you can relate it to any vegetable, that is a clue that I'm giving. Can someone guess? It's the name of a vegetable. 2 to 3 vegetables are there in this riddle, for the riddle that I said you. Can say the answer as lady's finger, chili. Yes, in these two vegetables, if you see, the outer layer is green in color, but if you chop those vegetables, inside it you can see white colored beads. ஒரு வெள்ளை கலர்ல வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய முத்துக்கள் போல ஒரு தோற்றம் கொடுக்கும் இல்லையா? சோ பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள்னா வெள்ளைக்காய், பச்சை மிளகாய் இது போன்ற பதில்களை சொல்லலாம். அதே மாதிரி இங்க சில கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நமக்கு இங்க என்ன தெரியுமா? பதிலையும் அவங்களே சொல்லியிருக்காங்க. நம்ம வெறும் பதில் எது பொருத்தமான பதில்ங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும். Like this, we solved an activity with our textbook. What loses its head in the morning and gets it back at night? எது தன்னுடைய தலையை காலையில் எடுக்கும், ஆனால் மறுபடியும் சாயந்தரத்தில் அது திருப்பி வந்துவிடும், திருப்பி அதே இடத்துக்கு வந்துவிடும். And gets it back at the night. Can someone try? என்ன பதிலா வரலாம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷன்ல இருந்து? What loses its head in the morning and gets it back at night? We can tell answer as pillow. தலானியை நம்ம ராத்திரி தலையில வச்சுக்கிறோம். பரத்தல எடுத்துக்கிறோம். நம்ம என்ன தலானியோடையவா சுத்தின்னு இருக்கோம்? திருப்பி ராத்திரி தானே அதை பயன்படுத்துறோம். And gets it back at night. மறுபடியும் அது இரவு பொழுதுல நம்ம பயன்படுத்துற மாதிரி தான் இருக்கு. So the answer is pillow. கரெக்டா? தலைக்கு வைத்து நாம் படுத்துக்கொள்ளும் இல்லையா? தலானி, பில்லோ. What belongs to you? What belongs to you but others use it more than you do? இது உங்களுக்கு சொந்தமானது, ஆனால் மற்றவர்கள் உங்களை விட அதை பயன்படுத்துவார்கள். என்னவா இருக்கும் அது? உங்களுக்கு சொந்தமானது, ஆனா மத்தவங்க தான் அதை பயன்படுத்துவாங்களாம். அது என்னது? அது என்னவா இருக்கும்? உங்ககிட்ட இருக்க பொருளா? இது என்ன பொருள்? நம்ம யார்கிட்ட கொடுக்குறோம்? அது அவங்க பயன்படுத்துறாங்க, நம்ம பயன்படுத்துறது இல்லையா? ட்ரெஸ்ஸா? அதெல்லாம் கிடையாது. புத்தகம் கிடையாது, நம்ம தான் பயன்படுத்துறோம். கொஞ்ச நேரத்துக்கு கொடுக்குறோமே தவிர அப்புறம் மறுபடியும் வாங்கிடுறோம். அதுவா? புத்தகமா இருக்குமோ? ஆனா அந்த ஆப்ஷனே இங்க இல்லையே. வாட் பிலாங்ஸ் டு யூ பட் அதர்ஸ் யூஸ் இட் மோர் தென் யூ. ஆனா உங்களை விட அவங்க தான் அதிகமா பயன்படுத்துறதா சொல்லப்படுறதே. நம்மளுடைய பெயர். இட்ஸ் ஆர் நேம். Your name is the answer. உங்களுடைய பெயர் அதுதான் அதற்கான பதில். உங்களுக்கு சொந்தமானதுதான் உங்களுடைய பெயர், ஆனால் மற்றவர்கள் தானே உங்களை அழைக்கிறார்கள் அதை உபயோகித்து. Your name. A man is 20 years old
but has only 5 birthdays. How is it possible? ஒரு நபருக்கு, ஒரு மனிதனுக்கு 20 வயசாகுதான். ஆனா அவன் இது வரைக்கும் 5 பர்த்டே தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கான். அது எப்படி முடியும்? வருஷம் தானே நமக்கு பர்த்டே வரும். ஆனா இந்த தேதியில பிறந்தா நமக்கு வருஷம் பிறந்த நாள் வராது. we celebrate only once in 4 years. 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம பிறந்த நாளே கொண்டாடுவோம். எப்போ நம்ம ஒருவேளை லீப் இயர்ல பிறந்திருந்தோம்னா அப்படி ஆகும். வருடத்துக்கு எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். ஆனால் இந்த லீப் இயரில் என்ன ஆகும்? பிப்ரவரி மாதத்தில் 29 நாள் இருக்கும். அந்த நபர் 29ஆம் தேதி பிப்ரவரி மாதம் அன்று பிறந்திருந்திருப்பார். இதுவே மத்த மாதங்களில் 29ஆம் தேதினா கூட தெரியாது. இப்ப மார்ச் 29ன்னு வச்சுக்கோமே, எல்லா வருஷமும் தான் மார்ச் 29 வரும். ஆனா பிப்ரவரிக்கு அப்படியா? எல்லா வருஷமுமே 28 நாட்கள் தான் வரும். 4 வருடத்துக்கு ஒரு முறைதான் 29 நாட்கள் வரும். once in 4 years. That is why it is called as leap year. His birthday would have been on he was born on leap year day. He was born on leap year. So the first answer was, what loses its head in the morning and gets it back at night? Answer was pillow. First answer is pillow. What belongs to you but others use it more than you do? It is your name. Man is 20 years old but has only 5 birthdays. How is it possible? He was born on a leap year. What sounds orange? What sounds orange? But sounds like, I'm so sorry. What's orange? Orange நிறத்தில் இருக்கும். ஆனால் parrot போல் அந்த வார்த்தை போல் சத்தம் தரும். And sounds like a parrot. What's orange and sounds like a parrot? Answer is carrot. Parrot, carrot. இரண்டுமே ஒரே வார்த்தை அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது இல்லையா? ஆரஞ்சு, ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். வாட்ஸ் ஆரஞ்சு? ஆரஞ்சு என்றால் ஆரஞ்சு பழமா என்று சிந்திக்க கூடாது. ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். ஆனால் பேரட் போன்ற அந்த வார்த்தை போல சத்தத்தை அது தரும். என்ன பதில்? அது கேரட். What has a face but no arms or legs? முகம் இருக்கும், ஆனா கை கால்லாம் கிடையாது. கடிகாரம். What is in the middle of the sky? நடுவானத்துல என்ன இருக்கு? அப்படியாம அர்த்தம் எடுத்துக்கணும்? அப்படி கிடையாது. திங்க் தி அதர் வே. ஸ்கைங்கிற வார்த்தைய நம்ம பார்த்தோம்னா, வாட்ஸ் இன் தி மிடில் ஆஃப் தி ஸ்கை? வாட்ஸ் இன் தி மிடில் ஆஃப் தி ஸ்கைனா இந்த வார்த்தையின் நடுப்புறத்தில் என்ன இருக்கிறது? என்ற எழுத்து. The letter K is the answer. எழுத்தான K.
What sounds orange? Sound? I'm so sorry. What's orange and sounds like a parrot? Answer is carrot. What has a face but no arms or legs? It is a clock. What is in the middle of the sky? The alphabet K. Letter K. What occurs once in a minute, twice in a moment, and never in 1,000 years? And never in 1,000 years. எது ஒரு விஷயம் ஒரு நிமிடத்தில் ஒரு முறை நடக்கும், ஒரு வினாடியில் ட்வைஸ் இன் அ மொமெண்ட், இரண்டு வேளை ஒரு மொமெண்டில் நடக்கும், 1000 வருடத்தில் அது நடக்கவே நடக்காது. If you carefully see the letter M, it happens is written only one time. மினிட் என்ற வார்த்தையில் ஒரு முறைதான் எம் என்ற எழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் twice in a moment, இருமுறை எம் இந்த மொமெண்ட் என்ற வார்த்தையில் காணப்படுகிறது. 1000 years இந்த வார்த்தையில எம் இருக்கா, ஆல்பபெட் எம் எழுதப்பட்டிருக்கா? கிடையாது. அதனாலதான் and never in 1000 years this alphabet M, அது லெட்டர் M. எழுத்தான M மினிட் என்ற வார்த்தையில் ஒரு முறை வருகிறது, மொமெண்ட் என்ற வார்த்தையில் இருமுறை வருகிறது, 1000 years என்ற வார்த்தையில் ஒரு முறை கூட வருவதில்லை. And never in 1000 years. We shouldn't take the actual meaning. ஒரு riddle சால்வ் பண்றா போல பண்ணணும். Timmy's mother has 3 children. டிம்மியினுடைய அம்மாவுக்கு 3 குழந்தைகள். முதலாவதாக பிறந்தவனை ஏப்ரல் என்ற பெயரும், அடுத்ததாக வந்த பெயரை மே என்றும் வைத்தார்கள். வாட்ஸ் தி ஃபைனல் ஒன்ஸ் நேம்? கடைசியில் பிறந்த நபரினுடைய பெயர் என்ன? It's nothing but Timmy, because the question itself was written like டிம்மியினுடைய அம்மாவிற்கு 3 குழந்தைகள். That means Timmy is also included in it. அதிலேயே டிம்மியும் அடங்கி இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். முதலாவது குழந்தை பெயர் ஏப்ரல், அடுத்ததாக பிறந்த குழந்தை மே. சோ மூன்றாவது யாரு? வேற யாரும் இல்லை, டிம்மி. யூ ஆர் மை பிரதர். நீ என்னுடைய சகோதரன். ஆனா நான் உன்னுடைய சகோதரன் கிடையாது. யூ ஆர் மை பிரதர். நீ என்னுடைய சகோதரன். ஆனால் நான் உன்னுடைய சகோதரன் கிடையாது. அது எப்படி மேம் நடக்கும்? 2 பேருமே சகோதரர்களாக இருந்தார்கள் என்றால் அது நடக்கிறதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனாக இருந்தால், இப்ப எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான் என்றால் அவனை நான் பிரதர் என்று அழைப்பேன். அவன் என்ன எப்படி கூப்பிடுவான்? சிஸ்டர் தானே கூப்பிடுவான். அவனும் என்ன சகோதரன் நான் கூப்பிடுவான் மாட்டேன் இல்லையா? யூ ஆர் மை சிஸ்டர். ஹூ ஆம் ஐ? யூ ஆர் மை சிஸ்டர். ஐ எம் யோர் சிஸ்டர்.
First answer is below. Second one is your name. He was born on a leap year. Fourth answer is it's a carrot. Fifth one, it is clock. Sixth one, letter K. Then letter M. Timmy, you are my sister. It's the answer. These are all the answers to the activity. Activity 2. இரண்டாவது ஆக்டிவிட்டிக்கான பதில்கள் இதுதான். Study the picture below and match them with the phrases given on page number 48. On page 48. So now page 48. You have to match it over here. Write it over here. Fill in the blank over here. So one day 5 rabbits were playing happily under a tree. 5 முயல்கள் மரத்துக்கடியில் விளையாடிக் கொண்டு இருந்தனர். 5 rabbits were playing under a tree. What happens? They heard a big noise. திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. They heard a big noise. அவர்களுக்கு சத்தம் கேட்டது. They heard a big noise. ஒரு பெரிய சத்தம் அவர்களுக்கு கேட்டது. They heard a big noise. So இதை வந்து நம்ம எழுதிட்டோம். One day, 5 rabbits were playing under a tree. They heard a big noise. திடீரென்று ஒரு பெரிய சத்தம் அவர்களுக்கு கேட்டது. They did not know what it was. அது என்னவென்று அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. They did not know what it was. They looked up and saw the vast sky above. மேலே அண்ணாந்து அந்த பரவிரிந்த வானத்தை பார்த்தார்கள். They looked up and saw the vast sky above. The rabbit started trembling. அந்த முயல்களுக்கெல்லாம் படபடன்னு ஆயிடுதான். படபடத்து விட்டது. The rabbit started trembling. பயந்து போயிட்டாங்க. They said, the sky is falling. They said, the sky is falling. And started running. And then started on the way. They met a big bear. வழியில் ஒரு பெரிய கரடியை பார்த்தார்கள். They met சந்தித்தனர். They met a big bear. On the way, they met a big bear. Why are you all running? Asked the big bear. ஏன் எல்லாரும் நீங்க ஓடிட்டே இருக்கீங்க அப்படின்னு அந்த பெரிய கரடி கேட்டதான். The rabbits told him what they heard. இந்த முயல்கள் அந்த கரடியிடம் என்ன கேட்டது, என்ன சத்தம் கேட்டது என்பதை தெரிவித்ததாம். The rabbits told him what they heard. That they were going to inform the king.
I know the king's palace, the bear said. But before that, I should also go back to where you were before. நீங்க இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்களோ அதை நான் வந்து பார்க்கணும். The dash, the bear suggested to see what happened. I know the king's palace, the bear said. But before, I should also go back to where you were before. One moment. The rabbits went to the play area. Then the rabbits and the bear went to the play area. And the bear saw what had happened. The bear suggested see what had happened. என்ன நடந்தது என்று பார்க்க வேண்டும் என்று நினைத்ததாம். Suggested to see what had happened. இங்கே எழுதிட்டு the bear saw a fallen branch. கீழே விழுந்திருந்த அந்த மர கிளையை பார்த்ததாம். The bear saw the fallen branch and laughed out loudly and said, "You timid rabbits, it's not any sky. It's only a branch. Now go and play." அது வேற எதுவும் இல்ல. நம்ம அட முட்டாள்களே, அது வேற எதுவும் இல்ல. வானத்துல இருந்து எதுவும் ஒண்ணும் விழல. இட்ஸ் நாட் எனி ஸ்கை. இட்ஸ் ஒன்லி அ பிரான்ச். ஒரு மரத்தினுடைய கிளை தான் விழுந்திருக்கிறது. அதுதான் அந்த சத்தத்தை தந்திருக்கிறது. போய் விளையாடுங்கள் அப்படி என்று இந்த கரடி அந்த 5 முயல்களிடம் சொல்லிவிட்டதாம். One day, 5 rabbits were playing under a tree. They heard a big noise. They did not know what it was. They looked up and saw the vast sky above. The rabbits started trembling. They said, "The sky is falling," and started running. On the way, they met a big bear. "Why are you all running?" asked the big bear. The rabbits told him what they heard, and they were going to inform the king. "I know the king's palace," the bear said, "but before, I should also go back to where you were before." The rabbits went to the play area. அதனால அந்த முயல்கள்லாம் அது விளையாடி இந்த இடத்துக்கே மறுபடியும் சென்று விட்டதாம். Then the rabbits and the bear suggested to see what happened.
The bear suggested to see what happened. The bear saw the fallen branch and laughed loudly. இந்த கீழே விழுந்திருந்த அந்த மர கிளையை பார்த்து இது பெரிதாக சிரித்ததாம். இது இந்த கரடி. He said, "You timid rabbits, it's not any sky." எந்த வானமும் எதுவும் ஒண்ணும் விழல வானத்துல இருந்துலாம். அது வெறும் மரத்தோடைய கிளை தான் கீழே விழுந்திருக்கு. போய் விளையாடுங்க எல்லாரும் அப்படின்னு அது சொல்லி அனுப்பிடுதான். So these rabbits thought that something has fallen down from the sky, but was not like that. It was only a branch that had fallen down from the tree. மரத்திலிருந்து ஒரு கிளைதான் விழுந்திருந்தது. Let's find the magic words. Study the list of words in the shadowgraphy. அதாவது வார்த்தைகள் வெளிச்சென்று தோற்றம் கொடுக்கிறா போல் கொடுக்கவில்லை. நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும். Find the words and circle them. The words are spelled vertically, horizontally, diagonally. Left to rightலும் கொடுக்கப்பட்டிருக்கு, top to bottomமும் கொடுக்கப்பட்டிருக்கு, diagonalaவும் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த வார்த்தைகள்லாம்? crab, panther, snail, rooster, alligator, turtle, ballerina, camel, deer, trunk, hare, goat, and goose. So these are all the words that is given. We'll identify one by one. So in the first line, if I see, I'm able to find ballerina. Turtle is over here. Turtle. Then comes the panther. Panther. Goose. 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 Here is the camel. Alligator. 1, 2, 3, 4, 5, 6 words have been founded. Few more words are there. Let us find them. I highlight it once again. Ballerina. We found a turtle over here. Panther. Whatever I have found out until now, let me write it, underline it once again. Goose. Alligator. Goat is over here.
camel. Where is crab? Yes, I found the crab. So over here, crab. We have deer over here. இங்க இருக்கு deer. It's diagonal. We have rooster written over here. Rooster. Next to it, we find trunk, trunk of the elephant. We have snail again in the diagonal form. Goat, snail, alligator, camel, rooster, trunk, ballerina, crab, turtle, panther, snail, deer. Almost all the birds have been found out. எல்லா வார்த்தைகளுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். I hope you have also made note of it in your book. உங்களுடைய புத்தகத்திலும் அதை one more word is there. Hair. Again, it is in the format of diagonal shape. I'll wait for 1 minute more. You can make note of it in your workbook. So unit name is Unit 6, When We Are Together.
Hope all of you have made note of it. So, activity 7. Read this poem. A pebble dropped in a lake. ஒரு கல் அந்த ஏரியில் விழுந்ததாம். A pebble dropped in a lake sends ripples gliding to shore. The world is changed forever. Does the ripple glide evermore? உலகம் இவ்வளவோ மாறிவிட்டது. அதற்காக அந்த நம் கல் வீசினால் ஒரு குளத்திலோ ஒரு நீரிலோ அது அந்த இடத்துல இருந்து அதிர்வலையுங்கள். There will be lot of ripples formed in the water. அப்படியே தட்டி தட்டி அது விழுந்து போகும் இல்லையா? So there will be lot of ripples formed in the river, pond, wherever you throw it. So a pebble dropped in a lake sends ripples gliding to shore. The world is changed forever. Does the ripple glide evermore? எவ்வளவோ மாறி போயிடுது உலகம். அதுக்காக அது இன்னுமே மாறி இன்னும் தாண்டி போகுமா அந்த ரிப்பிள்ஸ்? For how much ever it had to send the ripples, it will send. Not more than that. A word of kindness spoken sends warmth where was pain before. ஒருத்தட்ட மென்மையான வார்த்தைகளை பேசுறோம்னு வச்சுக்கோமே, அந்த நபருக்கு எங்க வலி இருக்கிறதோ அந்த மென்மையான வார்த்தைகள் அதற்கு மருந்தாக அது இருக்கும். Sense warmth. The world is changed forever. The warmth lives on evermore. உலகம் எப்பொழுதுமே மாறிக்கொண்டுதான் இருக்கும். அது மாறிவிட்டது. ஆனால் நாம் பிறருக்கு எவ்வளவு மென்மையாக நாம் நடந்து கொள்கிறோமோ அது எப்பொழுதுமே அது நிரந்தரமாக தான் இருக்கும். என்னதான் நம்மளுடைய சுற்றுச்சூழலோ நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் சூழ்நிலை மாறினாலும் நம்ம இன்னொருத்தர்கிட்ட நடந்துக்கிற அந்த நல்ல குணங்கள் நம்மளிடம் நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த நல்ல குணங்கள் பிறருக்கு செல்லும் பொழுது அது எப்போதுமே நிரந்தரமாக இருக்கிறது. அது அவர்கள் மறப்பதில்லை. They don't forget it that easily. So இங்க இந்த போயம் சம்பந்தமா இங்க என்ன ஆயிருக்குன்னா, same sounded words we need to identify. Dribble, cripple, slide, token, sold. இந்த வார்த்தைகள்லாம் படிக்கும் பொழுது இந்த கடைசி எழுத்துக்களுக்காக அழுத்தமானது அதிகமாக கொடுக்கப்படுகிறது. ட்ரிபிள், கிரிப்பிள், ஸ்லைடு, டோக்கன், சோல்டு. இந்த பில் அப்படின்னு முடிகிற சத்தம் அதே லைனில் வேற ஏதாவது இருக்கிறதா என்பதை நாம் பார்க்கணும். டேங்கிள், ஏபிள், பெல்னு முடியுது. ஆனா அழுத்தத்துடன் இருக்கிறதா? பெபிள், கற்கள், பெபிள். So dribble and pebble sound similar. Cripple, lively, deal, frown, ripple, keen. Ripple, slide, hind, bleed, scribe, glide, free, flee. I'm sorry. Glide, slide and glide are rhyming the same. Token, grow, glue, spoken, more, slow. Token and spoken sound similar. Ken, இந்த சத்தத்துல முடியுது. Sold, deal, world, hint, pink, load. Sold, world, ild, ild. இந்த சத்தத்துல முடியுது இல்லையா? I made a tick mark for the words that sound similar. ஒரே மாதிரி உச்சரிப்பு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நான் டிக் செய்திருக்கிறேன். I hope you have made note of it. When we are together, Unit 6, we have seen answers until 7th activity.
5, activity 5, 7, activity 4, and activity 2. 2, 3, 4, 5, 7. First activity answer was discussed few days back. Any doubts to anyone in today's class? You may please ask me. Fine. I'll end my class here, session here. We will again meet in the next class. அடுத்த செஷன்ல நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.